மலைகளுக்கு நடுவே அமைந்துள்ள ஒரு சிறிய கிராமத்தில் கடின உழைப்பாளிகள் ஒரு சமூகம் வாழ்ந்து வந்தது. கிராமம் அதன் பசுமையான தோட்டங்கள் மற்றும் ஏராளமான அறுவடைகளுக்கு அறியப்பட்டது. அதன் குடியிருப்பாளர்களின் கூட்டு முயற்சிகளுக்கு நன்றி. ஒரு கோடை காலத்தில் கிராமம் எதிர்பாராத சவாலை எதிர்கொண்டது. அவர்களின் வயல்களுக்கு தண்ணீர் வழங்கும் ஆறு வறண்டு கொளுத்தும் வெயிலில் பயிர்கள் கருகின. தங்களின் உழைப்பு வீணாகிவிட்டதாகவும் போதிய உணவின்றி கடும் குளிர்காலத்தை சந்திக்க நேரிடும் என்றும் கிராம மக்கள் கவலைப்பட்டனர். இக்கட்டான நிலையை கண்ட ஊர் பெரியவர் அஞ்சலி ஊர் சதுக்கத்தில் ஒரு கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்தார். பல கைகள் இலகுவாக வேலை செய்யும் என்ற பழைய பழமொழியை அனைவருக்கும் நினைவூட்டி ஒரு திட்டத்தை முன்வைத்தாள். ஒவ்வொரு குடும்பமும் தங்களின் நீர் இருப்புகளில் ஒரு சிறிய பகுதியை பங்களிப்பதோடு ஒன்றாக சேர்ந்து வயல்களுக்கு நீர்ப்பாசனம் செய்வதற்கான அமைப்பை உருவாக்குவார்கள். கிராம மக்கள் சம்மதித்து உடனடியாக பணியில் ஈடுபட்டனர். குழந்தைகள் கிராம கிணற்றிலிருந்து தண்ணீர் வாளிகளை எடுத்துச் சென்றனர். பெரியவர்கள் வயல்களுக்கு தண்ணீர் செல்வதற்காக வாய்க்கால்களை தோண்டினர். வேலை திறம்பட செய்யப்படுவதை உறுதி செய்து மூப்பர்கள் மேற்பார்வையிட்டு வழிகாட்டுதலை வழங்கினர். நாட்கள் செல்லச் செல்ல கிராமவாசிகள் ஓய்வின்றி உழைத்தாலும் சிரிப்பொலியும் தோழமையும் நிறைந்த சூழல் நிலவியது. அவர்கள் பாடல்களை பாடினர், கதைகளை பகிர்ந்து கொண்டனர், நீண்ட மணிநேர உழைப்பின் மூலம் ஒருவருக்கொருவர் ஆதரவளித்தனர். கடின உழைப்பு இருந்தபோதிலும் சமூக உணர்வும் பகிரப்பட்ட நோக்கமும் பணியை இலகுவாக காட்டியது. மெதுவாக ஆனால் நிச்சயமாக வயல்வெளிகள் மீட்க ஆரம்பித்தன. ஒருமுறை வாடிய பயிர்கள் மீண்டும் செழிக்கத் தொடங்கின. கிராமவாசிகளின் முயற்சிக்கு பலன் கிடைத்தது. அவர்களுக்கு ஏராளமான அறுவடை கிடைத்தது. அவர்கள் கற்றுக்கொண்ட பாடத்திற்கு நன்றியுடன் கிராமம் ஒரு பெரிய விருந்துடன் கொண்டாடப்பட்டது. விருந்தின் போது பாட்டி அஞ்சலி எழுந்து, நினைவில் கொள்ளுங்கள், எங்கள் ஒற்றுமையும் கூட்டு முயற்சியும் தான் எங்களை காப்பாற்றியது. பல கைகள் உண்மையிலேயே இலகுவான வேலையை செய்கின்றன. அன்று முதல் கிராம மக்கள் ஒன்றிணைந்து செயல்படும் ஆற்றலை மறக்கவில்லை. தாங்கள் ஒற்றுமையாக நின்றால் எந்த பணியும் பெரிதல்ல என்பதை அறிந்து ஒவ்வொரு சவாலையும் அதே ஒத்துழைப்போடு எதிர்கொண்டனர்.